ஐயா சாமி எதனா தர்மம் பண்ணுங்க ஐயா. இந்த பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியல. என்னடா சும்மா வீக்கெண்ட்லாம் வரக்கூடாது. சார் 1000 ரூபாய் தானே சார், அடுத்த மாசம் குத்துறேன் சார். 1000 ரூபாய் எனக்கு பெருசு இல்லடா, நீ வாங்கின காசு கொடுத்தே ஆகணும். சார் உங்க கிட்ட தானே சார் வேலை செய்யறேன், அடுத்த மாசம் குடுத்துறேன் சார். அடுத்த மாசம் பணம் வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் போட யோசிக்கிறவங்களும் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் அவங்க கிட்டே வேலை செஞ்சாலும் கொடுக்க மனசு வராது. இது நம்ம நாட்டுல நிறைய மனுஷன் இருக்காங்க. ஆனா இந்த வீடியோ ஒரே மனுஷனுக்கு தான். யாருன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த மனுஷனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். 10 ரூபாய் கொடுக்க தயங்குற நம்ம சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் கொடுக்குற ஒரே மனுஷன் பாலா. பசங்க ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்ல இருந்து வீடு, ஆட்டோ, ஆம்புலன்ஸ், பைக் எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காரு. இவ்வளோ சம்பாரிச்சோம் தனக்குன்னு ஒரு பைக்கும் இல்லை, வீடும் இல்லை. இப்படி ஒரு மனுஷன். இவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? எதனா செய்யணுமே. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று தாங்க பண்ணணும். அவர் நடிச்ச படம் காந்தி கண்ணாடி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து அதை வெற்றி படமா ஆக்கி கொடுக்கணும். அதுதான் அவருக்கு நம்ம பண்ற நன்றி. காந்தி கண்ணாடி எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. பாலா தம்பி, உங்க வெற்றி பயணம் தொடரட்டும். படம் வெற்றி அடைய படமட்ட டீம் சார்பாக வாழ்த்துக்கள்.